எல்லா நண்பர்கள் குரூப்லயும் ஒருத்தன் இருப்பான். அவன் 1-2 பேரை மட்டும் அந்த குரூப்ல கரெக்டா செலக்ட் பண்ணி அவங்க செய்யற முட்டாள்தனத்தை ஹைலைட் பண்ணி அதை ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவான். அந்த ஒருத்தன் பெரும்பான்மையா ஒண்ணு பணக்காரனா இருப்பான், இல்ல பயங்கர பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருப்பான், இல்ல ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலா ஃபேமிலியில யாராவது இன்ஃபுளுன்ஷியலா இருப்பான். இல்லன்னா அவன் வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவனுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கும். கரெக்டா? மத்தவன் முட்டாள்தனங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுல செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அவன் போடுற உடை அசிங்கப்படுத்துவான். அவன் பேசுற இங்கிலீஷ் இல்லாட்டி அவனுக்கு இருக்கிற பொது அறிவு இதெல்லாம் டார்கெட் பண்ணி அவன் எங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுறானான்னு பார்த்து அந்த இடத்துலயே அசிங்கப்படுத்துவான். இதுல 3வது ஸ்டேஜ் உருவ கேலி பண்றது, இல்லாட்டி அவனோட ஸ்டேட்டஸை வச்சு அவனை அசிங்கப்படுத்துவான். இவன் கேவலமான எண்ணம் உள்ளவன் தான். ஆனா இது கூட நம்ம சமூகத்துக்கு பெரிய அளவுல கேடு விளைவிக்காது. ஜோக்குன்னு சொல்லிட்டு இந்த தற்கூரி தன் ஃப்ரெண்டையே அசிங்கப்படுத்துறான் அப்படிங்கறத விட்னஸ் பண்றதை தாண்டி அந்த தற்கூரிய ப்ளீஸ் பண்றதுக்காக அவன் அடிக்கிற கேவலமான ஜோக்குக்கு விழுந்து விழுந்து ஒருத்தன் சிரிப்பான். சிரிக்கும் போதே அவன் மூஞ்சி வாடுறத பார்த்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுட்டா அவன் மனசுக்குள்ள கொஞ்சம் ஈரம் இருக்குன்னாவது கொஞ்சம் ஒத்துக்கலாம். ஆனா அதையும் தாண்டி நீ முகம் ஆடுறத பாத்துக்கிட்டு கிட்ட வந்து நீ ஒன்னும் பெருசா ஃபீல் பண்ணாத மச்சான், அவன் எப்பவுமே இந்த மாதிரி ஹியூமரா தான் பேசுவான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்றதை தாண்டி அவன் ஒரு ஜோக்கு தானே சொன்னா, நீ தான் தேவையே இல்லாம ரொம்ப இமோஷனலா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கடா மச்சான்னு சொல்லி நீ காட்டுற ஜெனுவினான ஃபீலிங் ஆஃப் ஷேம், டிஸ்கிரேஸ், டிஸ்ரெஸ்பெக்ட நடக்கவே இல்லாத மாதிரியும் நீ தான் முட்டாள் மாதிரி ஓவர் திங்க் பண்றன்னு மாதிரி உன்னையே மூளை செலவு செஞ்சு கேஸ் லைட் பண்ணி குழப்பத்துல உண்டாக்கிடுவான். ஆனா நீ என்னமோ ஒரிஜினல் வில்லன் இந்த தற்கூரி இல்ல இவன் தானே தெரியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ் வந்து பல ஆயிரம் ஜோக்குகளை இந்த தற்கூரி பேசி அதுக்கு 10,000 வாட்டி இந்த கேடு கெட்டவன் அதை பார்த்து சிரிச்சிருப்பான். நீ மட்டும் தான் இந்த வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல, நாங்களும் இருக்கோம் தம்பி. தனி மனிதனை சிரமப்படுத்துறது அந்த காலத்துல குலம், ஜாதி, மதம், காசு இதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல மாடர்ன் விதமான சிறுமைப்படுத்துறத நிறம், உடை, உருவம், ப்ரொஃபஷன், பேஷன், ஐடியாலஜி, ஐக்யூ லெவல், பொது அறிவு இதெல்லாம் வச்சு சிரமப்படுத்துறாங்க. எப்படி சிரமப்படுத்துறோங்கிறது முக்கியம் இல்ல, சிரமப்படுத்துறோம் அது தவறு. எப்படி செஞ்சாலும் அது தவறு. அதுவும் நீ நண்பனாக பேர்ல இருந்துகிட்டு சிரமப்படுத்தினா அது பாவம். இது உங்களுக்கும் நடந்திருக்கா? இல்ல சில பேர் மேல இது நடத்தப்படுறத நீங்களும் கவனிச்சிருக்கீங்களா? போங்க அந்த வீடியோ போய் ஷேர் பண்ணுங்க. அப்போவாது இந்த சொசைட்டில இந்த மாதிரி ஒரு அபத்தமான ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகுதானாவது பார்க்கலாம். எல்லாவற்றையும் கேள்வி கேட்போம், மாற்றம் காண மாற்றம் செய்வோம். பாய்.